மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டாருங்க. ஓகே, இன்றைய நாள் தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பார். எவ்வளவோ போராட்டத்துக்கு பிறகு சிஎம் ஆகிட்டார். நிறைய சப்போர்ட் வாங்கி சிஎம் ஆகிட்டார். ஓகே, இன்றையிலிருந்து அவரை மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படி தான் நம்ம கூப்பிடணும். அது ஒரு புறம் இருக்க, விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு அண்ணாமலை அவர்கள் அவருடைய வாழ்த்தை தெரிவிச்சிருக்காரு. இது அவருடைய மாண்பை காட்டுது. ஓகே, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு மேடையில் நிறைய விஷயங்கள் பேசினார். அது மேடையில் பேசக்குள்ளே நல்லா இருந்துச்சு, பார்க்க ஆரவாரமாக இருந்துச்சு. அது உண்மையாலுமே நடந்ததுன்னா தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சொல்லணும் நம்ம. ஸோ அவர் பேசினது கண்டிப்பாக அதே மாதிரி அவங்க கட்சி ஆளுங்க ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் கல்வி, மருத்துவம், பஸ் வசதி, சாலை, சுகாதாரம் இந்த மாதிரியான விஷயங்களை அடிப்படை விஷயத்தில் நான் கவனம் செலுத்த போகிறேன். அதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரவேற்கத்தக்கது. அந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்தி அவர் நடைமுறைப்படுத்துகிறாரு அப்படின்னா பொதுமக்களுக்கு, அடிப்படை பொதுமக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வரவேற்கத்தக்கது. நான் இன்னும் விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஜய் தப்பு பண்ண மாட்டான், யார் தப்பு பண்ணாலும் விட மாட்டான். அந்த மாதிரி யாராச்சும் நம்ம என் கட்சியிலையோ நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை அழிச்சிருங்க, எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மேடையில் கேட்குறதுக்கு ஆரவாரமாக இருந்துச்சு. உண்மையாலுமே நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை விஜய் அவர்கள் கொடுப்பாரு. பொதுமக்கள் பணத்தில் இருந்து ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைய தமிழ்நாட்டில் கஜானா அப்படிங்கிறது சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு போயிருக்காங்க முன்னாடி இருந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்லியிருக்காருங்க. என்ன அப்படின்னா, என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத நான் உள்ளே போய் பார்த்தா தெரியும். அதை நான் போய் பார்த்துட்டு ஒரு வெள்ளை அறிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வெளியிட்டார் வெள்ளை அறிக்கை அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை விஜய் அவர்கள் மேலே வரும். கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாருன்னா பரவாயில்ல, முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவர் செயல்பாடுகள் சொன்ன மாதிரியே தான் இருக்குது, அதுலேருந்து மாறுபடலை அப்படின்னு மக்கள் நம்புவாங்க. ஸோ வெள்ளை அறிக்கைக்காக எல்லாரும் வெயிட்டிங். ஸோ தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்க்கறதுக்காக ஆவலாக இருக்கிற இடத்துல சொன்னாருங்க, நான் பொறி வச்சு பேசுகிறேன்னு சொல்லாதீங்க, கஜானாவை சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் நான் என்ன செய்ய முடியும்னு நான் நினச்சினோ அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். நான் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கனோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வேன், செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேடையில் அவர் பேசின பேச்சுகள் அனைத்தும் ரியலாக நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு விஜய் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரும். இல்லை மேடையில் பேசுனதுக்கு மாறா அவங்க கட்சி